ஸோ என் பின்னாடி நிற்கிறது பார்த்தீங்கன்னா XCMGயோட ஒரு XCT50ன்ற ஒரு க்ரேனு. ஸோ இந்த மாதிரி க்ரேன்ஸை வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியாது. நான் ரீசெண்டாக ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க வந்து அந்த குவாரியில் இருக்கும்ல பெரிய க்ரேன், அதை வந்து ஃபிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே சரி இந்த க்ரேனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நின்றேன். கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 hours ஆச்சு. அதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன். அந்த கிளிப்ஸ் எல்லாம் போடுறேன், ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இந்த க்ரேனை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறத விட இதை ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு 6 வருஷமாக இந்த க்ரேனில் இருந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அவங்கள வச்சு இந்த க்ரேனோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், என்ன மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ டன் தூக்கி என்ன மாதிரிலாம் கஷ்டங்கள் இவங்க அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வம் மெகா மிஷின் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். என்னோடய பேர் முத்துகிருஷ்ணன். நான் ஒரு 6 வருஷமாக அந்த க்ரேனோட ஃபீல்டில் நான் இருக்கிறேன். சரி, ஓகே. இப்போ ரீசெண்டாக என்ன வேலைக்காக வந்தீங்க? இப்போ என்ன வேலைக்காக வந்தோம்னா, இப்போ க்ராவலர் க்ரேன் இறக்கி ஃபிட் பண்ணுறதுக்காக வந்தோம் நம்ம. சரி, ஓகே. இப்போ 2 ட்ரெய்லர் வந்துச்சு. கீழே ஒரு பார்ட்ஸு, மேலே ஒரு பார்ட்ஸு. கீழே உள்ள பார்ட்ஸு 35 டன் வந்துச்சு. கீழே இறக்கி வச்சாச்சு ஃபஸ்ட்டு. மேலே அதுக்கு மேலே தான் இந்த இதை வைக்க முடியும். இதே மேலே 40 டன் வந்துச்சு, ஃபிட் பண்ணி கொடுத்தாச்சு. சரி சரி சரி. இது வந்து நம்ம XMGயோட 50 டன்னு. மேலே கீழே இருக்க 35 டன்னு ஈஸியாக வச்சாச்சு. மேலோட ரிஸ்க் எடுத்து தான் பண்ணி கொடுத்தோம். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இது நின்ன இடத்துல தான் வேலை பார்க்க முடியும். 360 டிகிரி நம்ம ஸ்விம்மிங் பண்ணி என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே. மற்றபடி ரோடு எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு எங்கே வேணால் போகலாம் முடியாது. நின்ன இடத்துலேருந்து வேலை பார்க்க முடியும். 4 பக்கம் ஸ்டெப்லைசர் போடணும். ஸ்டெப்லைசர் கீழே போகாமல் இருக்கிறதுக்கு கட்டை வச்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் க்ரௌனு, ஒரே இன்ஜின் தான். டபுள் க்ரௌன்னா வந்து வண்டி உட்கார இடத்துல வந்து டபுள் க்ரௌனை போட்டு எந்திரிச்சு வந்துக்கலாம். சரி, ஓகே ஓகே ஓகே. ப்ரோ, இந்த ஸ்டெபிளைசர் சொன்னீங்கல்ல, இப்போ இந்த ஸ்டெபிளைசர் தானே இந்த வண்டிக்கு பேஸு? ஆமாம், ஸ்டெபிளைசர் தான் வண்டியோட மொத்த டோட்டல் வெயிட்டையுமே தாங்கும். நம்ம லோடு எடுக்கிறதுலேருந்து லோடு வைக்கிறதுலேருந்து வேலை பார்க்குற வரைக்கும் ஃபுல்லாமே 4 ஸ்டெபிளைசர் தான் நமக்கு ஃபுல் சேஃப்டியே. இதோட சேஃப்டியே வந்து நம்ம வேலை பார்க்கணும்னா இதோட சேஃப்டியே வந்து 4 ஸ்டெபிளைசர் மட்டும்தான். ஏதாச்சும் ஒன்று உள்ளே போனாலும் நமக்கு வந்து சேஃப்டி கிடையாது. வண்டி அப்செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. 4 ஸ்டெபிளைசர் மட்டும்தான் நமக்கு ரொம்ப இது. அதுபோல் வண்டி ஃபுல்லாகவே வந்து சென்சார் தான். 190 அடி டிகிரி, இது 190 அடி ஹைட்டு 190 அடி ஃபுல்லாக சென்சார் தான். நம்ம மாற்றி ஏதாவது ஆப்ஷன் பண்ணோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. நம்ம மாற்றி எதுவும் ஆப்ஷன் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா ஜிப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரா ஜிப்பு 40 அடி இருக்குது. அது எக்ஸ்ட்ரா ஜிப்பு போட்டு நம்ம வேலை பார்த்துக்கலாம். ரோட்டில் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா நமக்கு டவுனுக்குள்ளனா வந்து காலைல 8 மணிக்குள்ளே தான் போக முடியும். ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் போக முடியும். அதுக்கு முன்னாடி நம்மளால் போக முடியாது. ஏன்னா ஸ்கூல் டைம் காலேஜ் டைம்னால உள்ளே போக முடியாது. அந்த மாதிரி ரிஸ்க்லாம் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த இன்ஜின் சொன்னீங்கல்ல, ஒரு இன்ஜின் வச்சு தான் இந்த க்ரேன் ஃபுல்லுமே இதாகுது? ஆமாம், ஒரு இன்ஜின் வச்சு தான் க்ரேன் ஃபுல்லாகவே இதாகும். இப்போ இந்த இன்ஜின் வந்து இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் எப்படி யூஸ் ஆகும்? ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரே இன்ஜின் தான். ஃப்ரெண்ட்லேயும் பேக்லேயும் வந்து இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். பிடிஓ ஆப்ஷன் மாதிரி சுவிட்ச் மட்டும் மாற்றி போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ, இது இன்ஜின்னா எவ்வளோ ப்ரோ நம்மளுக்கு மைலேஜ் கிடைக்கும்? மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தா 2 தான் கிடைக்கும் ரன்னிங்கில். சைட்டில் வந்து வேலை பார்க்குறது பொறுத்து. சரி, இப்போ நம்ம இந்த வெயிட் 40 டன் தூக்கி இருக்கோம்ல, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து 30 லிட்டர் ஆயிருக்கும். 25லேருந்து 30 லிட்டர் நமக்கு டிஸ்டன்ஸ் ஆவரேஜாக ஒன்று கிடைக்கும்னு வச்சுக்கலாமா? சைட்டில் வந்து நம்ம சொல்ல முடியாது எவ்வளோக்கு இதாகுது. வேலையை பொறுத்து தான் இருக்குது. நம்ம தூக்கி பிடிச்சிட்டு வைக்கிறது அதனால் சைட்டில் வந்து நம்ம சொல்ல முடியாது. ரன்னிங்கில் 2 கிலோமீட்டர் தேவை கொடுக்கும். ப்ரோ, அந்த லிவர்ஸ் பற்றி? லிவர் வந்து ஸ்டெபிளைசருக்கான இது. ஸ்டெபிளைசரு 4 லிவர், இந்த பக்கம் உள்ள 6 லிவருமே ஸ்டெபிளைசரு ப்ளஸ் ஜாக்கி. இது ஏர் டேங்கு, ஏர் பிரேக்குக்கான டேங்கு. இது ஃபியூல் டேங்கு. இது ஸ்விம்மிங் பண்ணுறவங்களோட அந்த கியர், அது கியர் ஸ்விம்மிங் பண்ணுறதோட கியர் இது. சரி. இது 360 டிகிரி சுத்தம். 360 டிகிரி. இது மட்டும் 360 டிகிரி சுத்தம். கேபினோட ஃபுல்லாக 360. இது 14 மீட்டரா ப்ரோ இந்த வண்டி? 14 மீட்டர் வண்டினா மற்றபடி எல்லாமே நார்மல் இது வித்து தான் இருக்கு. 2.9 மீட்டர் தான் இருக்குண்ணா? ஆமாம், மற்றதெல்லாம் நார்மல். ஹைட்டு மட்டும் தான் நம்மளுக்கு ஜாஸ்தி. எத்தனை அடி வருது மொத்தம்? 190 அடி. வெறும் ஹைட்ராலிக் மட்டும். அந்த இது ப்ரோ ஜிப்போட சேர்த்தோம்னா ஜிப் ஒரு 30 அடி எக்ஸ்ட்ரா வரும். ப்ரோ, இதை இப்போ ஆக்சுவலாக வெயிட் தூக்குறீங்களா? 40 டன் தூக்குறீங்களா? இது வந்து டிஸ்டன்ஸ் கொஞ்சம், அதாவது ப்ரோ ரேடியேஷன் பார்த்தா ப்ரோ தூக்க முடியும். இப்போ 40 டன்னா 5.5 மீட்டர் தான் ப்ரோ எங்களோட டிஸ்டன்ஸ். அதுக்கு மேலேனா எடுக்க முடியாது ப்ரோ. எடுக்க முடியாது. 40 டன் தூக்க முடியாது. 40 டன் எடுக்க முடியாது ப்ரோ. வெயிட் கம்மியாமல் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணால் நம்ம பண்ணிக்கலாம் ப்ரோ. இல்லாட்டினா என்ன ஆகும்? லோடு எடுக்காது ப்ரோ. கீழே இருந்தே லோடு எடுக்காது. வெயிட் கால்குலேட் பண்றது ஃபுல்லா அதுல தெரியும். எல்லாமே தெரியும். உள்ள டிஸ்ப்ளே இருக்குது. அதில் நம்ம பார்த்து ஆப்ஷன் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் அதில் இருந்து. சரி ப்ரோ. உள்ளனா நார்மல் ஆப்ஷன் தான் ப்ரோ.
இதில் மாற்றம்லாம் எதுவுமே கிடையாது ப்ரோ. இல்லை வந்து நார்மலாக வந்து இது வந்து 6 கியர் மொத்தம். ஹை லோவர் இருக்குது, 2 இருக்குது, ஹை லோ இருக்குது. சரி ப்ரோ. மற்றபடி வேறு உள்ளலாம் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாதுங்க ப்ரோ. 2 பேர் போய்க்கலாம். 2 பேர் அந்த பக்கம் 3 பேர் ஃப்ரீயாக, 2 பேர் ஃப்ரீயாக போகலாம், 3 பேர் அந்த பக்கம் போகலாம். இங்கிட்ட ஒரு ஆள் ஆப்ரேட்டர் டிரைவரோட சேர்த்து போய்க்கலாம் ப்ரோ. சரி. நார்மலாக 60 தான் ப்ரோ வண்டி போகும். 60 தான் போகும். இப்போ சிட்டிக்குள்ளே போகணும்னா டைமிங் வந்து சிட்டிக்குள்ளே போகிறா இருந்தால் 8 மணிக்கு முன்னாடியே போயிடணும் காலையில். 8 மணிக்கு. ஈவினிங்னா 6 மணிக்கு மேலே தான் நம்ம போகணும். இப்போ சிட்டிக்குள்ளே உங்களுக்கு யூஸ்வலாக வேலை எப்படி இருக்கும்? சிட்டிக்குள்ளே வந்து யூஸ்வலாக வந்து நம்ம வேறு சைட்டுக்கு போகிறோம் தான் சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி சிட்டிக்குள்ளே ஒர்க்குன்னா பார்த்தீங்கன்னா வந்து பர்மிஷன் கேட்டு வாங்கிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நைட் டைமில் பண்ணி நைட் டைம் தான் இருக்கும். அதிகபட்சம் நைட் டைம் தான் இருக்கும். அதிகபட்சம் நைட் டைம் இருக்கும். அப்படியே டே டைமில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பர்மிஷன் வாங்கிடுவாங்க. பர்மிஷன் வாங்கி ஃபுல்லாக நமக்கு சேஃப்டி பண்ணி கொடுத்துருவாங்க. கீழே ஆள்கள் யாரும் வராமல் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் சிட்டிக்குள்ளே காலையில் பண்ணுறதுக்கு ரிஸ்க். காலையில் பண்ண முடியாது, ரிஸ்க்கு மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. ஈவினிங் டயத்துக்கு மேலே நைட் டைம் தான் ஜாஸ்தியாக வேலை பார்க்குறது எல்லாமே. ஸோ இந்த வண்டி ஓட்டுறது நீங்கள் ஓட்டுவீங்களா? ஓட்டுறதை நம்ம ஓட்டிக்கலாம். எப்படி ப்ரோ வண்டி ஓட்டுறது எப்படி? வண்டி ஓட்டுறது நார்மல் தான் ப்ரோ. அதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. முன்னாடி பூம் வந்து ஃபுல்லாக டவுன் ஆயிரும். முன்னாடி மட்டும் பார்த்துக்கணும் ப்ரோ. அந்த பூம் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும், நீட்டிகிட்டு இருக்கும் வண்டியோட. மற்றபடி எல்லாமே ஒன்று தான் ப்ரோ. எல்லாமே சேம் தான், நார்மல் மாதிரி தான் எல்லாமே. இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு எதுவும் லாரி எதுவும் ஓட்டிருக்கீங்களா? லாரி பஸ்ஸு எல்லாமே நம்ம ஓட்டுவோம். அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது? இதுக்கு முன்னா வண்டி வெயிட் ஜாஸ்தி. இது நம்ம லாரினா ஒரு லோடு ஏற்றினா ஜாஸ்தியாக இருக்கும், வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். மற்றபடி இருக்கும். இது வண்டி எப்போவுமே லோடிங்கில் நார்மலாகவே லோடில் தான் இருக்கும். அதனால வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் போட்டணும். இப்போ இந்த டோல்லாம் போகிறீங்கல்ல, டோல்லாம் போகிறதுக்கு பின்னாடி சைடில் கேபின் அந்த உட்காந்து நம்ம பின்னாடி ஆப்ரேட் பண்ணணும். அந்த கேபினா கொஞ்சம் பார்த்துக்கணும் ப்ரோ. டோல்லனா மேக்ஸிமம் பாதி டோலில் போகாது. பாதி டோலில் இதுக்குன்னு தனியாக லெஃப்ட் சைடு கொஞ்சம் ஜாஸ்தி இடம் விட்டுருப்பாங்க. அந்த பக்கம் தான் ப்ரோ போகிற மாதிரி இருக்கும். ஓகே. வேறு என்ன பிரச்சனை நீங்கள் இதில் ஃபேஸ் பண்ணுறீங்க வண்டி ஓட்டும்போது? வண்டி ஓட்டும்போது நம்ம கவனமான வேலைகள் மட்டும்தான் ப்ரோ. அதுதான் ப்ரோ நமக்கு ரொம்ப முக்கியம். 4 ஸ்டெப்லைசர் பார்த்துக்கிட்டு வேலை பார்க்குறது தான் ப்ரோ. மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை ப்ரோ. மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணிட்டோம்னா பெரும் பிரச்சனைகள் எதுவும் வராது ப்ரோ. ஓகே. இப்போ இதுக்கும் பஸ்ஸுக்கும் மேஜரான டிஃப்ரென்ஸ் மட்டும் சொல்லுங்கள். பஸ்ஸுங்கிறது சும்மா நார்மலு, இது அப்படி கிடையாது. இது வந்து 40 டன் எடுத்துகிட்டு போகிறீங்க. 40 டன் எடுத்துகிட்டு நார்மலாக வண்டி நம்ம எடுக்கணும்னா 40 டன். பஸ்ஸுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ண முடியாது ப்ரோ. இதில் கியரு, இன்ஜினு, ஓட்டுறப்ப அதெல்லாமே நமக்கு நார்மலாக தான் இருக்கும். இந்த இடத்துல பட்டன் ஒன்று இருக்கும். இது லோ ஹை இருக்கும். இதை லோவில் போட்டு இது ஹையில் போட்டுவிட்டு நம்ம மட்டும் நார்மலாக போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. மொத்தம் எத்தனை கியரு? மொத்தம் 6 கியர் ப்ரோ. இது ஓகே. 6 + 8 கியர் இருக்கும் ப்ரோ. 8 கியர் இருக்கும். மற்றபடி ஹேண்ட் பிரேக் எல்லாமே நார்மல் தான் ப்ரோ. நார்மல் தான். பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஓட்டுறப்ப கவனமாக ஓட்டணும். அதான் ஓட்டணும். முன்னாடி பூம் டவுன் பண்ணிங்கனால கவனமாக ஓட்டணும். ஓகே ஓகே ஓகே. இதை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு நம்ம பூம் வந்து இது வந்து பூம் அப்பு, இது பூம் டவுனு. ஓகே. ரைட் சைடு பண்ணால் பூம் டவுனு, லெஃப்ட் சைடு பண்ணால் பூம் அப்பு. சரி ப்ரோ. இந்த ஊக்கு இருக்குது பார்த்தீங்களா, இது ஊக்கு கீழே இறங்குறது. ஃப்ரண்டில் இதெல்லாம், பேக்கில் இதெல்லாம் ரோப்பு மேலே ஏறுறது. ஃப்ரண்டில் இதெல்லாம்னா ரோப்பு கீழே இறங்குறது. இது லெஃப்ட் சைடு ஸ்விம்மிங், இது ரைட் சைடு ஸ்விம்மிங். இது வந்து அந்த சிங்கிள் பால் ஊக்கு தொங்குது பாருங்க. அந்த சிங்கிள் பால் ஊக்கு தொங்குறது வந்து டன்னி ரொம்ப கம்மியான. இப்போ ஒரு ஜென்ரேட்டர் மாடலில் வைக்கணும் அப்படின்னா அது அந்த சிங்கிள் பால் ஊக்கில் வேகமாக இறக்கி வேகமாக ஏற்றி வச்சுக்கலாம். இது ஃப்ரண்டில் தரலாம் சிங்கிள் பால் ஊக்கு வந்து கீழே இறங்கும். பேக்கில் தரலாம் பால் ஊக்கு மேலே ஏறும். இங்கே வந்து ஃபுல் டிஸ்பிளேல வந்து நம்ம தெரிஞ்சிரும் போகிறோம். நம்ம ஸ்டெப்லைசர் போட்டதுலேருந்து இது எவ்வளோ டிகிரியில் இருக்குது, எத்தனை மீட்டரில் ஜாப் இருக்குது, இத்தனை மீட்டரில் நம்ம ஜாப் இருந்தால் எடுக்கலாமா எடுக்க முடியாதா, நம்ம வெயிட் எடுக்க இந்த டிஸ்பிளேல ஃபுல்லாகவே காமிச்சிரும். எல்லாமே நம்ம காமிச்சிரும். இதே பார்த்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. நம்ம வேலை பார்க்குறதுலாம் அந்த ஆக்சிலேட்டர் நம்ம கொஞ்சம் பண்ணிக்கணும் ப்ரோ. ரேஸ் கொஞ்சம் வச்சுக்கிட்டு நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ப்ரோ. அது வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரோப்பு இப்போ எம்டியாக இருக்கும்போது வேகமாக ஊக்க மேலே ஏற்றணும்னா ரேஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. இந்த சுவிட்சை வந்து நம்ம அமைக்க பிடிச்சிக்கிட்டு வெயிட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நமக்கு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் ப்ரோ. இதை அமைக்க பிடிச்சிட்டு ஒரு 2 டன் 3 டன் நம்ம எடுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம பண்ண முடியாது ப்ரோ. ரிஸ்க்கு தான் ப்ரோ. ரிஸ்க்கு தான். அது நம்ம எடுக்கிற ஓன் ரிஸ்கில் தான் அந்த ஒர்க் இருக்குது. ஆப்ரேட்டருங்கிறது ஃபுல் ரிஸ்க் தான். உட்காந்து எல்லாமே பார்த்துடலாம். இல்லை ப்ரோ, சைடுலாம் தெரியாது ப்ரோ. ரைட் சைடு தெரியாது. ஆள் கீழேன்னு நமக்கு கிளீனர் ஒருத்தவங்க நின்று நம்ம பார்த்து சொல்லணும். பார்த்து சொன்னாங்கன்னா ஓகே. அந்த ஸ்டெப்லைசரு பாதி தெரியும் ப்ரோ, பாதி தெரியாது. எல்லாமே நம்ம கூட வரவங்க சொல்கிறத வச்சு நம்ம மற்ற வேலைகள் நம்மளுடைய இது இவ்வளோ இதில் பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் ப்ரோ. இதில் ஆக்சுவலாக என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறீங்க இதில் ஓட்டும்போது நமக்கு ஆள் 1க்கு 2 பேர் வேணும் ப்ரோ. பார்த்து சொல்லணும். பார்த்து கரெக்டாக சொன்னான்னா நம்ம பார்க்கலாம். இல்லைனா வந்து மிஸ்டேக் ஆகி
மிஸ்டேக் ஆகி ஏதாச்சும் ஒன்று ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது ப்ரோ. இப்போது டன்னேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ 40 டன்னு 50 டன் வண்டி 40 டன்னு தூக்குறீங்க. ஆமாம். இப்போ சப்போஸ் அந்த வந்துட்டு வெயிட் ஏற லைட்டாக வந்து மீட்ரு அதிகமாச்சுன்னா அது எப்படி மீட்ரு அதிகமாக நமக்கு டிஸ்பிளேல காமிச்சிடும் ப்ரோ. இப்போ 40 டன்னா 5 மீட்ரு தான் நமக்கு கரெக்டானது. அதுக்கு 6 மீட்டர் இருந்துச்சுன்னா எடுக்க முடியாது, ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அதுக்கடுத்து ஜாப்பு பக்கத்தில் வைக்கணும், வண்டியை முன்னாடி தள்ளி பொசிஷன் போடுற மாதிரி இருக்கும். அப்படி போட முடியல 6 மீட்டர் இருக்குது அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் தான் ப்ரோ பண்ணுறதுக்கான. சார்ட் எதுக்கு ப்ரோ? அது லோடு சார்ட் ப்ரோ. இது லோடு சார்ட் ப்ரோ. பூமை கீழேருந்து மேலே வரைக்கும் எவ்வளோ பண்ணலாம் வைக்கலாங்கிறது இது லோடு சார்ட் ப்ரோ. ஒர்க்கு ரேடியேஷன் ப்ரோ. இந்த இதில் இருக்குது 5, 10, 15, இந்த 30, 35 இருக்கு. எத்தனை மீட்டர் வெயிட்னா அது போக நமக்கு இங்கே இதில் டிஸ்பிளே நமக்கு காமிச்சிடும் ப்ரோ. நம்ம எத்தனை மீட்டர் சார்ட்டு முக்கியம், ரேடியேஷன் ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே சேம் தான் ப்ரோ. சார்ட் ரொம்ப முக்கியம். சார்ட் ரொம்ப முக்கியம். வண்டி எல்லா சின்ன வண்டிலேருந்து பெரிய வண்டி வரைக்குமே லோடு சார்ட் ரொம்ப முக்கியம் ப்ரோ. இந்த கவுண்ட் வெயிட் 50 டன்னுக்கு ஒரே ஒரு கவுண்ட் வெயிட் தான் ப்ரோ. அது 8 டன் வரும் வண்டிக்கே. ஓகே ப்ரோ. 80 டன்னுக்கு வந்துச்சுன்னா 80 டன்னுக்கு 3 கவுண்ட் வெயிட். வண்டியிலே ஒன்று வரும், 2 வரும், நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அதை அந்த முன்னாடி வச்சுருப்பாங்க. 100 டன்னு 150 அதுக்கு மேலாம் தனியாக ட்ரெயிலரில் வரும். இந்த வண்டிக்கு 50 டன்னுக்கு இது 8 டன்னு கெப்பாசிட்டி ப்ரோ. இது இன்ஜின் மெயின்டெனன்ஸ்னால் வண்டி நம்ம வந்து கிராக் எதுவும் ஓடிக்கான்னு பார்த்துக்கணும். இன்னொன்று ஆயில் சர்வீஸ் தான் ப்ரோ. 7000 கிலோமீட்டருக்கு ஆயில் சர்வீஸ் மட்டும், அவ்வளோதான் ப்ரோ. வேறு மெயின்டெனன்ஸ்னால் நம்ம எல்லாமே பார்த்துக்கணும். ஓரெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்குறது தான். க்ரீஸ் பண்ணிவிட்டு க்ரீஸ் அடிச்சிடணும். மற்றபடி நார்மலாகவே வேறு எதுவும்னா இல்லை ப்ரோ. இதான் ப்ரோ. எல்லாத்துக்கும் இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணிடுவோம். இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணிடுவோம். வண்டியை பற்றி வேறு ஏதாவது சொல்லணும்னா நமக்கு ஒர்க்கு தான் ப்ரோ ஃபஸ்ட்டு. ஒர்க்கை மட்டும் சைட்டில் கஸ்டமர் நமக்கு கோஆப்ரேட் பண்ணுறத பொறுத்து நம்ம ஒர்க்கு ப்ரோ. ஒர்க்கு நம்மளுடைய இதில் தான் ப்ரோ நம்ம பண்ணுறது. மெயினே ஸ்டெப்லைசர் தான் ப்ரோ. வண்டிக்கு 4 ஸ்டெப்லைசரை பார்த்துட்டு நம்ம ஒர்க்கு தான் ப்ரோ. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த 50 டன் கிரேனோட என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு, ஸோ அதை எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம பேசியிருந்தோம். ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிரேன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்கேன். ஸோ இன்னும் நிறையா கிரேன்ஸை நம்ம பார்ப்போம். எப்படி அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க, என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அங்கேயே இப்போ கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட் மோட்டோகிராஃபி.